தொடக்க நூல் அதிகாரம் 31. யாக்கோப்பு லாபானிடமிருந்து தப்பியோடல். லாபானின் புதல்வர் நம் தந்தைக்குரிய யாவற்றையும் யாக்கோப்பு கைப்பற்றி அவருடைய சொத்தை கொண்டே இந்த செல்வத்தை எல்லாம் சேர்த்து கொண்டான் என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டதை யாக்கோப்பு கேட்டார். லாபானின் மனமும் முன்போல் இல்லை என்று யாக்கோப்பு கண்டார். ஆண்டவர் யாக்கோப்பை நோக்கி, உன் மூதாதையரின் நாட்டிற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, நான் உன்னோடு இருப்பேன் என்றார். எனவே யாக்கோப்பு ராக்கேலையும் லேயாவையும் தன் மந்தை இருந்த புல்வெளிக்கு வரும்படி ஆள் அனுப்பினார். பிறகு அவர் அவர்களை நோக்கி, உங்கள் தந்தையின் மனம் என்பால் முன்போல் இல்லை என்று காண்கிறேன். என் தந்தையின் கடவுளோ என்னோடு இருந்து வருகிறார். உங்கள் தந்தைக்காக முழு வலிமையுடன் உழைத்தேன் என்று உங்களுக்கு தெரியும். உங்கள் தந்தையோ என்னை ஏமாற்றி என் கூலியை 10 முறை மாற்றினார். அவர் வழியாக எனக்கு எவ்வித தீங்கும் நேரிட கடவுள் விடவில்லை. ஏனெனில் கலப்பு நிறமானவை உனக்குரிய ஊதியம் என்றபோது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளையே ஈன்று வந்தன. வரி உள்ளவை உனக்குரிய ஊதியம் என்றபோதோ ஆடுகள் எல்லாம் வரி உடைய குட்டிகளையே ஈன்றன. இவ்விதமாய் கடவுளே உங்கள் தந்தையின் மந்தைகளை எடுத்து எனக்கு தந்தருளினார். ஆடுகள் சினையுறும் காலத்தில் ஒரு நாள் கனவு கண்டேன். அதில் நான் கண்களை உயர்த்தி பார்த்தபோது ஆடுகளோடு பொலியும் கிடாய்கள் வரியும் கலப்பு நிறமுள்ள புள்ளியும் உடையவனாய் இருந்தன. அக்கனவில் கடவுளே தூதர் யாக்கோப்பு என்று என்னை அழைக்க நான் இதோ அடியேன் என்றேன். அவர் கண்களை உயர்த்தி கிடாய்கள் யாவையும் வரியும் கலப்பு நிறமும் புள்ளியும் உடைய ஆடுகளை பொலிவதை பார் என்று. ஏனெனில் லாபான் உனக்கு செய்த அனைத்தையும் நான் கண்டேன். நீ கல்லை திருப்பொழிவு செய்து எனக்கு நேர்ச்சை செய்து கொண்ட இடமாகிய பெத்தேலின் இறைவன் நானே. நீ உடனே எழுந்து இந்த நாட்டை விட்டு புறப்பட்டு உன் பிறந்த நாட்டிற்கு திரும்பிச் செல் என்று கூறினார் என்றார். அதற்கு ராக்கேலும் லேயாவும், எங்கள் தந்தையின் குடும்பத்தில் எங்களுக்கு பங்கும் உரிமை சொத்தும் இன்னும் உண்டோ? அவர் எங்களை அந்நிய பெண்களைப் போல் விலைக்கு விற்று எங்களுக்காக வாங்கியதையும் முழுமையாக விழுங்கிவிடவில்லையா? ஆனால் செல்வத்தை எல்லாம் எங்கள் தந்தையிடமிருந்து கடவுள் பிடுங்கி நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் உரியவனாக்கினார். ஆகையால் கடவுள் உங்களுக்கு சொன்னதை எல்லாம் செய்யுங்கள் என்றனர். அப்பொழுது யாக்கோப்பு தம் மக்களையும் மனைவியரையும் ஒட்டகங்களின் மேல் ஏற்றி கொண்டு புறப்பட்டு சென்றார். பாதாம் அராமில் ஈட்டிய செல்வம் அனைத்தையும் திரட்டி கொண்டு மந்தைகள் எல்லாவற்றையும் ஓட்டிக்கொண்டு கானான் நாட்டில் இருந்த தம் தந்தை ஈசாக்கை நோக்கி பயணமானார். லாபான் ஆடுகளுக்கு ரோமம் கத்தரி போயிருந்த பொழுது ராக்கேல் தம் தந்தையின் குல தெய்வ சிலையை திருடி கொண்டு விட்டார். மேலும் யாக்கோப்பு நாம் ஓடிப்போகிற செய்தியை அரேமியனான லாபானுக்கு தெரிவிக்காமல் ஏமாற்றி விட்டார். அவர் நமக்கு சொந்தமான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு நதியை கடந்து கிளையாது மலைநாட்டை நோக்கி தப்பி ஓடினார். லாபான் யாக்கோப்பை துரத்தி பிடித்தல். யாக்கோப்பு தப்பி ஓடிய செய்தி லாபானுக்கு 3ஆம் நாள் தெரிவிக்கப்பட்டது. உடனே அவன் தன் உறவினர்களை கூட்டிக் கொண்டு 7 நாட்களாக அவரை பின்தொடர்ந்து சென்று அவர் இருந்த கிளையாது மலைப்பகுதியை நெருங்கினான். அன்றிரவு கனவில் அரேமியனான லாபானுக்கு கடவுள் தோன்றி அவனை நோக்கி, நீ யாக்கோப்பிடம் நல்லதோ கெட்டதோ
யாதொன்றும் பேச வேண்டாம் என எச்சரித்தார். லாபான் யாக்கோப்பை நெருங்கிய பொழுது யாக்கோப்பு கிளையாது மலைப்பகுதியில் கூடாரம் அடித்திருந்தார். அம்மலைப்பகுதியில் லாபானும் அவன் உறவினரும் கூடாரம் அடித்து தங்கினர். அவன் யாக்கோப்பை நோக்கி, நீர் இப்படி செய்யலாமா? என்னை ஏமாற்றி என் புதல்வியரை வாள்முனையில் பிடித்து கைதி போல் இட்டு செல்லலாமா? எனக்கு ஒன்றும் தெரிவிக்காமல் என்னை ஏமாற்றிவிட்டு ஏன் இரகசியமாய் ஓடி வந்தீர்? நான் மேலதாள வாத்தியங்களுடன் மகிழ்ச்சியாக உன்னை வழியனுப்பி வைத்திருப்பேனே. என் பேர பிள்ளைகளையும் புதல்வியரையும் நான் முத்தமிட விடாமல் செய்துவிட்டது ஏன்? நீர் முட்டாள்தனமாக நடந்து கொண்டீர். இப்பொழுதோ உமக்கு தீங்கிழைக்க என்னால் முடியும். ஆனால் நேற்றிரவு உன் தந்தையின் கடவுள் என்னை நோக்கி, நீ யாக்கோப்பிடம் நல்லதோ கெட்டதோ யாதொன்றும் பேச வேண்டாம் என்று எச்சரித்தார். உன் தந்தையின் வீட்டுக்கு திரும்பும் ஆவலில் நீர் இவ்வாறு வந்துவிட்டீர். ஆனால் என் குலதெய்வ சிலைகளை திருடி கொண்டது ஏன் என்றார். யாக்கோப்பு அவனுக்கு மறுமொழியாக, நீர் உம் புதல்வியரை வன்முறையில் என்னிடமிருந்து பிரித்து வைத்து கொள்வீர் என்று அஞ்சினேன். ஆனால் உன் குலதெய்வ சிலையை யாரேனும் திருடியிருந்தால் அவன் உயிரோடு இருக்க வேண்டாம். உம்முடைய பொருள் ஏதாவது இங்கே என்னிடம் இருக்கிறதா என்று நம் உறவினர் முன்னிலையில் பரிசோதித்து பார்த்து எடுத்துக்கொள்ளும் என்றார். அவற்றை ராகேல் திருடியது யாக்கோப்புக்கு தெரியாது. அப்பொழுது லாபான் யாக்கோப்பின் கூடாரத்திலும் லேயாவின் கூடாரத்திலும் 2 வேலைக்காரிகளின் கூடாரத்திலும் நுழைந்து தேடி பார்த்து ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை. பின் அவன் லேயாவின் கூடாரத்தை விட்டு வெளியே வந்து ராகேலின் கூடாரத்திற்குள் நுழைந்தான். இதற்கிடையே ராகேல் குல தெய்வ சிலைகளை எடுத்து தம் ஒட்டக சேனத்துக்குள் ஒளித்து வைத்து அதன் மேல் உட்கார்ந்து கொண்டார். லாபான் கூடாரமெங்கும் சோதித்து பார்த்தும் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை. அவர் தன் தந்தையை நோக்கி, என் தலைவராகிய உம் முன்னிலையில் என்னால் நிற்க முடியவில்லை என்று சினம் கொள்ள வேண்டாம், ஏனெனில் நான் மாதவிலக்காய் இருக்கிறேன் என்றார். எனவே அவன் எவ்வளவு தேடி பார்த்தும் குலதெய்வ சிலையை கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்பொழுது யாக்கோப்பு சினமுற்று லாபானுடன் வாதாடி மறுமொழியாக கூறியது, நான் செய்த குற்றம் என்ன? நான் செய்த பாவம் என்ன? ஏன் இப்படி என்னை துரத்தி கொண்டு வருகிறீர்? என் உடைமைகளெல்லாம் சோதித்து பார்த்தீரே. உம் வீட்டு பொருள் ஏதேனும் கண்டுபிடித்தீரா? அப்படியானால் அதை உம் உறவினர் முன்னிலையில் இங்கே வையும். இவர்களை உமக்கும் எனக்கும் இடையே தீர்ப்பு வழங்கட்டும். இதற்காகத்தானா நான் உம்மோடு 20 ஆண்டுகளாக இருந்தேன்? உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவிடவில்லையே. உம்முடைய மந்தை கிடாய்களில் ஒன்றையும் நான் தின்னவில்லையே. கொடிய விலங்குகளால் அடிபட்டவைகளை நான் உம்மிடம் கொண்டு வரவில்லையே. மாறாக அவற்றிற்கும் ஈடு செய்தேன். ஆனால் இரவிலோ பகலிலோ களவு போனவற்றிற்காக நீர் என் கையிலிருந்து ஈடு வாங்கி கொண்டீரே. பகலில் கொடும் வெயிலிலும் இரவில் கடும் குளிரிலும் என்னை வாட்டின. அதனால் என் கண்களுக்கு உறக்கமே இல்லை. இவ்விதமாய் நான் உமது வீட்டில் உம் புதல்வியருக்காக 14 ஆண்டுகளும் உம் மந்தைகளுக்காக 6 ஆண்டுகளுமாக இந்த 20 ஆண்டுகள் உம்மிடம் வேலை செய்தேன். நீரோ என் ஊதியத்தை 10 முறை மாற்றினீர். ஆபிரகாமின் கடவுளும் ஈசாக்கின் அச்சருமான என் தந்தையின் கடவுள் என்னோடு இருந்திராவிடில் உண்மையாகவே நீர் என்னை வெறுங்கையராய் அனுப்பியிருப்பீர். ஆனால் கடவுள் என் துன்பத்தையும் கடின உழைப்பையும் கண்டு நேற்றிரவு உம்மை எச்சரித்திருக்கிறார் என்றார். யாக்கோப்பு லாபான் உடன்படிக்கை. அதற்கு மறுமொழியாக லாபான் யாக்கோப்பை நோக்கி,
இப்புதல்வியர் என் புதல்வியர், இப்பிள்ளைகள் என் பிள்ளைகள், இம்மந்தை என் மந்தை, நீர் காண்பவை யாவும் என்னுடையவை. இப்படி இருக்க என் புதல்வியருக்கோ அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கோ நான் இன்று என்ன செய்துவிடப் போகிறேன்? வாரும், நானும் நீரும் இப்பொழுது உடன்படிக்கை செய்து கொள்வோம். அது உமக்கும் எனக்கும் இடையே சான்றாக இருக்கட்டும் என்றான். எனவே யாக்கோப்பு ஒரு கல்லை எடுத்து நினைவு தூணாக நிறுத்தினார். யாக்கோப்பு தம் உறவினரை நோக்கி, கற்கள் சேகரித்து கொண்டு வாருங்கள் என்றார். அவர்களும் கற்களை கொண்டு வந்து ஒரு குவியல் எழுப்பி அக்குவியலில் அருகே உணவருந்தினர். அதற்கு லாபான் என்றும் யாக்கோப்பு களையேது என்றும் பெயரிட்டார். பின்னர் லாபான், இக்குவியலில் இன்று உமக்கும் எனக்கும் சான்றாகுக என்றார். ஆகவே அதற்கு அவன் களையேது என்று பெயரிட்டான். மீண்டும் அவன் தம் ஒருவருக்கு ஒருவர் விட்டு பிரிந்து சென்ற பின்னும் ஆண்டவரே நம்மை கண்காணிப்பாராக என்று சொல்லி அதற்கு மிஸ்பா என்று பெயரிட்டான். மேலும் அவன், நீர் என் புதல்வியரை துன்புறுத்தினாலோ அவர்களை தவிர வேறு பெண்களை மணந்து கொண்டாலோ நம்மிடையே வேறு எவரும் இல்லை எனினும் உமக்கும் எனக்கும் இடையே கடவுள் சாட்சி என்பதை நினைவில் கொள்ளும் என்றார். மீண்டும் லாபான் யாக்கோப்பை நோக்கி, இதோ இந்த குவியலையும் நினைவு தூணையும் பாரும். இவற்றை எனக்கும் உமக்கும் இடையே நிறுத்தி வைத்துள்ளேன். நான் இந்த குவியலை கடந்து வந்து உமக்கு தீங்கிழைக்க மாட்டேன் என்பதற்கும், நீர் இந்த குவியலையும் நினைவு தூணையும் கடந்து வந்து எனக்கு தீங்கிழைக்க மாட்டீர் என்பதற்கும் இந்த குவியல் சான்று, இந்த நினைவு தூண் சான்று. அபிரகாமின் கடவுள், நாகோரின் கடவுள், அவர்களின் தந்தையின் கடவுள் நம்மிடையே நீதி வழங்குவாராக என்றான். பின்னர் யாக்கோப்பு ஈசாக்கின் அச்சம் என்ற தம் தந்தையின் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு வாக்களித்தார். பின் அவர் மலையின் மேல் ஏறி மலையின் மேல் பலி செலுத்தி உணவு அருந்தியும்படி தம் உறவினரை அழைத்தார். அவர்கள் உணவருந்திய பின் அன்றிரவு மலையிலேயே தங்கினார்கள். யாக்கோப்பு ஏசாவை சந்திக்க தயார் செய்தல். அதிகாலையில் லாபான் எழுந்து தன் பேர பிள்ளைகளையும் புதல்வியரையும் முத்தமிட்டு அவர்களுக்கு ஆசி வழங்கினான். பின்னர் அவன் அவர்களை விட்டு பிரிந்து தன் இடத்திற்கு திரும்பி போனான். அதிகாரம் 32. பின்னர் யாக்கோப்பு தம் பயணத்தை தொடர்ந்தார். கடவுளின் தூதர்கள் வழியில் அவரை சந்தித்தார்கள். யாக்கோப்பு அவர்களை கண்டபொழுது, இதுதான் கடவுளின் படை என்று கூறி அந்த இடத்திற்கு மகனயீம் என்று பெயரிட்டார். பின்பு யாக்கோப்பு ஏதோம் நாட்டில் உள்ள சேயீர் மலைப்பகுதியில் வாழ்ந்து வந்த தம் சகோதரன் ஏசாவிடம் தூதரை அனுப்பினார். அவர் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது, நீங்கள் என் தலைவர் ஏசாவிடம் போய் ஊழியனான யாக்கோப்பு கூறுவது, நான் இதுவரை லாபானிடம் அந்நியனாய் தங்கியிருந்தேன். மாடுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் எனக்கு உள்ளனர். உம் பார்வையில் எனக்கு தயை கிடைக்கும்படி என் தலைவராகிய உமக்கு ஆள் அனுப்பி அறிவிக்கிறேன் என்று சொல்லுங்கள். அத்தூதர் யாக்கோப்பிடம் திரும்பி வந்து, நாங்கள் உம் சகோதரன் ஏசாவிடம் போனோம். அவர் இதோ 400 பேருடன் உம்மை சந்திக்க வருகிறார் என்றனர். யாக்கோப்பு மிகவும் அஞ்சி கலங்கி தம்முடன் இருந்த ஆட்களையும் ஆடு மாடு ஒட்டகங்களாகிய மந்தைகளையும் 2 பகுதிகளாக பிரித்தார். ஏனெனில் ஏசா வந்து ஒரு பகுதியை தாக்கினாலும் எஞ்சிய பகுதியாக தப்புமே என்று நினைத்து கொண்டார். மேலும் யாக்கோப்பு, என் மூதாதை அபிரகாமின் கடவுளும் என் தந்தை ஈசாக்கின் கடவுளுமான ஆண்டவரே, நீர் என்னை நோக்கி உன் சொந்த நாட்டிற்கும்
உன் உறவினரிடம் திரும்பி போ, நான் உனக்கு நன்மையே புரிவேன் என்று உரைத்தீரே. அப்படியேனும் நீர் காட்டிய பேரன்பு முழுவதும் நம் நம்பிக்கைக்குரிய தன்மை முழுவதற்கும் நான் தகுதியற்றவன். நான் இந்த யோர்தானை கடந்து சென்றபோது என்னிடம் இருந்து ஒரு கோல் மட்டுமே இருந்தது. இப்போதோ 2 பரிவாரங்கள் உடையவன் ஆனேன். என் சகோதரரே, ஏசாவுக்கு நான் மிகவும் அஞ்சுகிறேன். அவர் கையிலின்றி என்னை விடுவித்தருளும். இல்லையே அவர் வந்து என்னை பிள்ளைகளையும் தாய்களையும் தாக்குவார். நீர் நான் உனக்கு உறுதியாக நன்மை புரிவேன், உன் வழிமரபை எண்ண முடியாத கடல் மணல் போல் பெருகச் செய்வேன் என்று வாக்களித்துள்ளீர் என்றார். அன்றிரவு அவர் அங்கேயே தங்கி தமக்கு சொந்தமானவற்றில் சகோதரர் ஏசாவுக்கு அன்பளிப்பாக 200 வெள்ளாடுகளையும் 20 வெள்ளாட்டு கிடாய்களையும் 200 செம்மறி ஆடுகளையும் 20 செம்மறி ஆட்டு கிடாய்களையும் 30 பெண் ஒட்டகங்களையும் அவற்றின் குட்டிகளையும் 40 பசுக்களையும் 10 காளைகளையும் 20 பெண் கழுதையும் 10 ஆண் கழுதையும் தேர்ந்தெடுத்தார். அவற்றில் ஒவ்வொரு மந்தையும் வேலைக்காரர் கையில் தனித்தனியாய் ஒப்புவித்து, நீங்கள் மந்தையைக்கிடையே இடம் விட்டு எனக்கு முன் ஓட்டிக்கொண்டு போங்கள் என்று சொன்னார். பின்பு அவர் முதலில் போகிறவனை நோக்கி கட்டளையிட்டு கூறியது, என் சகோதரர் ஏசா உமக்கு எதிர்பட்டு, நீர் யாருடைய ஆள்? நீர் எங்கே போகிறாய்? உனக்கு முன் செல்லும் இவை யாருடையவை என்று உன்னிடம் கேட்டால், இவை உன் ஊழியன் யாக்கோப்பினுடையவை. அவர் தம் தலைவராகிய ஏசாவுக்கு இவற்றை அன்பளிப்பாக அனுப்பியிருக்கிறார். அவரும் எங்கள் பின்னால் வருகிறார் என்று நீ சொல்வாய் என்றார். அதே விதமாய் அம்மந்தைகளை ஓட்டிச் செல்லும் 2ஆம் 3ஆம் ஆள்களுக்கும் மற்ற அனைவருக்கும் கட்டளையிட்டு கூறியது, ஏசாவை நீங்கள் சந்திக்கும் பொழுது, இதோ உம் ஊழியன் யாக்கோப்பு எங்கள் பின்னால் வருகிறார் என்று சொல்லுங்கள். ஏனெனில் யாக்கோப்பு, நான் அவர் முன்னே இவ்வன்பளிப்புகளை அனுப்பி அவரை அமைதிப்படுத்துவேன். பின்பு நான் அவரை நேரில் காணும்போது அவர் ஒருவேளை என்னை ஏற்றுக்கொள்வார் என்று நினைத்தார். யாக்கோப்பு இஸ்ரேல் என பெயர் பெறுதல். அவ்விதமே யாக்கோப்பு அன்பளிப்புகளை அவருக்கு முன் சென்றன. அவரோ அன்றிரவு கூடாரத்தில் தங்கினார். அந்த இரவிலேயே அவர் எழுந்து தம் 2 மனைவிகளையும் 2 வேலைக்காரிகளையும் புதல்வர் 11 பேரையும் அழைத்து கொண்டு யாபோக்கு ஆற்றின் துறையை கடந்தார். அப்படி அவர்களை ஆற்றை கடக்க செய்தபோது தமக்கிருந்த அனைத்தையும் அனுப்பி வைத்தார். யாக்கோப்பு மட்டும் இவ்வாறு தனித்திருக்க ஓர் ஆடவர் பொழுது விடியும் மட்டும் அவரோடு மற்போர் இட்டார். யாக்கோப்பை வெற்றி கொள்ள முடியாதெனில் கண்ட அந்த ஆடவர் அவர் தொடை சந்தை தொட்டார். யாக்கோப்பு அவரோடு மற்போரிடையில் தொடை சந்து இடம் விலகியது. அப்பொழுது ஆடவர், என்னை போகவிடு, பொழுது புலரப் போகிறது என யாக்கோப்பு, நீர் எனக்கு ஆசி வழங்கினால் ஒழிய உம்மை போக விடேன் என்று மறுமொழி சொன்னார். ஆடவர், உன் பெயர் என்ன? அவர், நான் யாக்கோப்பு என்றார். அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோப்பு எனப்படாது, இஸ்ரேல் எனப்படும். ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய் என்றார். யாக்கோப்பு அவரை நோக்கி, உன் பெயரை சொல்லும் என்றார். அவர், என் பெயரை நீ கேட்பது ஏன் என்று அந்த இடத்திலேயே அவருக்கு ஆசி வழங்கினார். அப்பொழுது யாக்கோப்பு, நான் கடவுளின் முகத்தை நேரில் கண்டும் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டார். அவர் பெனியேலுக்கு அப்பால் சென்றவுடன் கதிரவன் தோன்றினான். தொடை விலகியதால் அவர்
அவரும் நொண்டி நொண்டி நடந்தார். அதன் பொருட்டு இஸ்ரேலர் இந்நாள் வரை தொடை சந்து சதைநாரை உண்பதில்லை. ஏனென்றால் அந்த ஆடவர் யாக்கோப்பின் தொடை சந்து சதை நாரை தொட்டார். இறைவா உமக்கு நன்றி.